ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். கோட்டூர்புரம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தில் வசிக்கும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு பொதுமக்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. கோட்டூர்புரத்துல சித்ரா நகர் என்ற பகுதியில ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கக்கூடிய மக்கள் இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புல வீடு வழங்க என்பதற்காக அவங்க ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தாங்க. அந்த விண்ணப்பிச்சவங்களுக்கு அந்த வீடுகள் வழங்கப்படாம, புதிய வீடுகள் வழங்கப்படாம மற்ற பகுதியை சேர்ந்தவர்களுக்கு நந்தனம், சைதாப்பேட்டைகளுக்கு அவங்க நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய குடியிருப்புல விண்ணப்பிச்சவங்களுக்கு கோட்டூர் பகுதியில வீடு வழங்கப்படுவதாகவும் ஒரு கட்டப்பட்ட 195 வீடுகள் இந்த பகுதியுடைய மக்களுக்கு வழங்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து சாலை மறியல்ல ஈடுபட்டு வந்தாங்க. அந்த சாலை மறியல்ல ஈடுபட்டு வரக்கூடியவங்களை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில 40 ஆண்டுகளுக்கு மேல குடியிருந்து அந்த குடியிருப்புகள் சிதலமடைந்த காரணமாக புதிய வீடுகள் வேண்டி விண்ணப்பிச்சிருந்தாங்க. அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசீலனை இருந்தக்கூடிய நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில புதிய ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் கையெழுத்திட்டாதான் இந்த குடியிருப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக ஏற்கனவே விண்ணப்பிச்சவங்க வீடு கேட்டு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. 195 குடியிருப்புகள் கட்டப்பட்டு பூட்டி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து வீடுகள் வழங்காம காலதாமதம் ஏற்படுத்துவதாகவும் இதன் காரணமாக வீடுகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த சாலை மறியலில் இந்த பகுதிவாசிகள் ஈடுபட்டு வராங்க. காவல்துறையினர் உடனடியாக குவிக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடியவங்களை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வராங்க. காரணம் என்னவென்றால் கோட்டூர் பகுதியில இருவழிச்சாலை என்பது முக்கியமான பகுதி. சென்னைக்கு உள்ள செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த பாதையை கடந்து செல்ல வேண்டியது இருக்கும். அதே நேரத்துல சாலைகளும் தொடர்ந்து செல்லக்கூடிய அனைத்து விதமான பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இது கடந்து செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், அதே போல லைப்ரரி இதெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில அதிக வாகன போக்குவரத்து என்பது இருக்கும். அந்த வகையில தான் இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு ஏற்ற சூழ்நிலை தற்போது இல்லை. காரணம் என்றால் இந்த சாலை மறியல் காரணமாக நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்களை உடனடியாக கைது செய்து அப்புறப்படுத்தப்படும் பட்சத்துலதான் வாகனங்கள் எளிதாக செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இதற்கு காவல்துறை உடனடியாக குவிக்கப்பட்டு அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.
ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.